ஹலோ வந்து பிரசாந்த். ஸோ ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருக்கு. அந்த கமெண்ட்டை பண்ணவரோட நேம் வந்து சரண் தனுஷ். சரண் தனுஷ் அவரோட கமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹீ இஸ் 21 இயர்ஸ் ஓல்ட் அண்ட் இவர் லவ் பண்ணுற பொண்ணு வந்து 26 இயர்ஸ் ஓல்ட். இவங்க 2 பேர்த்துக்கு 5 இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்கு. அண்ட் ரீசெண்டாக சரண் தனுஷ் அந்த பொண்ணுக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் சரண் தனுஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணு இவங்களை ரொம்பவே இம்மெச்சூராக ஃபீல் பண்ணுறாங்க. சரண் தனுஷ் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, ஏஜுக்கும் மெச்சூரிட்டிக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. மெச்சூரிட்டி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா வர்றது அப்படின்ட்டு சரண் தனுஷ் ஃபீல் பண்ணுறாரு. பட் ஆனால் சரண் தனுஷ் வந்து அவரோட லவ்வை சொன்னோடனே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஷி வாஸ் ஃபைண்டிங் ஆல் த வேஸ் ரீசன்ஸ் டு ரிஜெக்ட் மீ அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனாலும் ப்ரொப்போஸ் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டேவே அவர் வந்து அவருக்கு 21 இயர்ஸ் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் இதை வந்து ஒரு ஸ்ட்ராங் ரீசனாக அவங்க வச்சுட்டு என்னை திரும்ப திரும்ப சொல்லி ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நவ் ஐ எம் ட்ரைங் டு கன்வின்ஸ் ஹர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் சரண் தனுஷஸ் சிச்சுவேஷன். ஸோ இதுக்கு ஏதாச்சும் வீடியோ போடு சஜஷன் ஏதாச்சும் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ ஐ எம் கிரியேட்டிங் திஸ் வீடியோ ஃபார் யூ சரண். சரண், நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். We men have all the rights to express our love to a woman or a girl. நமக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, ஸோ நம்ம போய் சொல்லலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. பட் ஆனால் நம்மளை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் இருக்கிறதும் இட் இஸ் அப் டு ஹர். அது அவங்க தான் டிசைட் பண்ணணும். நம்ம அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இல்லை திரும்ப திரும்ப அதையே பேசி நம்ம அவங்கள டார்ச்சர் பண்ணி கன்வின்ஸ் பண்ண வைக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். ஸோ நிறைய பேர் இந்த தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. துரத்தி போய் லவ் பண்ணுறது. அண்ட் நீங்கள் என்னை லவ் பண்ணனா நான் கையை அறுத்துக்குவேன், நான் சூசைட் பண்ணிக்குவேன். இன்னும் சில பேர் எக்ஸ்ட்ரீமாக போய் நீ என்னை லவ் பண்ணனா உன் மூஞ்சில் ஆசிட் ஊற்றிடுவேன், குத்தி கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய சைக்கோஸ்லாம் இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் யூ டு பி தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். ஸோ ஐ வாண்ட் யூ டு ரெஸ்பெக்ட் யுவர் கேர்ள். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இட் இஸ் ஆர் ரைட். ஸோ யூ ஹாவ் ஆல் த ரைட் டு டூ இட். ஆனால் அந்த லவ்வை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் இருக்கிறதும் இட் இஸ் அப் டு யுவர் கேர்ள். ஸோ யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் ஹர் ஃப்ரீடம், யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் ஹர் டிசிஷன்ஸ் அண்ட் யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் ஹர். நீங்கள் சொல்ல வேண்டியது நீங்கள் சொல்லிட்டீங்க. அவங்களுக்கு பிடிக்கலன்ட்டு நிறைய ரீசன்ஸ் அவங்க க்ரியேட் பண்ணி அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு காரணமே ஷீ இஸ் ட்ரைங் டு அவாய்ட் யூ. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம விலகி நிற்கிறது தான் சரியான விஷயமும் கூட. ஸோ டோன்ட் எவர் ட்ரை டு கன்வின்ஸ் அ கேர்ள் ஹூ இஸ் ட்ரைங் டு அவாய்ட் யூ. ஏன்னா அது உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டையும் பாதிக்கும், அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டையும் நீங்கள் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் குட் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ எனக்கு சரின்னு பட்ட விஷயத்தை நான் சொல்லிட்டேன். திங்க் அபவுட் இட். லெட் அஸ் ரெஸ்பெக்ட் எவ்ரி விமன்ஸ் டிசிஷன் அண்ட் ஃப்ரீடம். அண்ட் தட் இஸ் இட். இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணுறோன்னா, a man has all the freedom and rights to express his love. நம்மளோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. பட் ஆனால் அவங்களும் அதை திருப்பி நம்மளை லவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஃபோர்ஸ் மட்டும் பண்ணக்கூடாது. அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் நம்ம விலகி நின்று அவங்களுக்கு அவங்க டிசிஷனுக்கு மரியாதை கொடுக்கறது தான் ஒரு ஒரு ரியல் மேன், ஒரு ரியல் ஜென்டில்மேன் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ Saran, I want you to be a real man, a real gentleman. So stop trying to go and talk to her. அவங்ககிட்ட திரும்ப திரும்ப போய் பேசி திரும்ப அதே சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. கிவ் ஹர் அ ஸ்பேஸ். அவங்கள தனியாக விடுங்க. அவங்களுக்கு உண்மையாகவே உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சா
ஷீ வில் கம் ஃபார் யூ. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இல்ல அவங்க கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இட்ஸ் ஃபைன். யூ ஜஸ்ட் மூவ் ஆன் வித் யுவர் லைஃப். தட் இஸ் ஆல் ஐ கேன் சே. சரண், இது உங்களுக்கு சென்சிபிளான சஜஷனாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். திங்க் அபவுட் இட் அண்ட் டேக் யுவர் ஓன் டிசிஷன். ஐம் டன்.